ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 54 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. மொத்தத்தில் இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் கேகேஆருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தோற்றுருக்குறாங்க. இந்த தோத்தது வந்து மோர் அட்வான்டேஜ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஒரு 2 ஸ்பாட் காலியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த 2 ஸ்பாட்ஸுக்கும் போட்டி இருக்க தான் செய்யுது. ஸோ பார்க்கலாம் அந்த என்னென்ன நடக்க போகுதுங்கிறது. இந்த மேட்சோட ஒவ்வொரு டீமோட ரிசல்ட்டை பொறுத்து தான் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. கேகேஆர் வின் பண்ணாலும் சான்சஸ் இருக்குது, ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணாலும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போகுது. பட் துபாயை பொறுத்தவரை சேஸ் பண்ணுறவங்க நல்லா வின் பண்ணுறாங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ டியூ வர ஆரம்பிச்சிட்டு ஸோ சேசிங் எடுக்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. டாஸ் வின் பண்ணி கேப்டன் மொத்தத்தில் அந்த பிச்சை பொறுத்தவரை நின்று கொஞ்சம் ஆடிட்டானாலே ஈஸியாக அடித்தாடலாம். பவுலர்ஸுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது. அட் த சேம் டைம் லெக் ஸ்பின்னருக்கும் இங்கே ஓரளவு அட்வான்டேஜ் இருக்குங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா கேகேஆர் இதுவரை 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 162, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 157. கேகேஆரோட பிளேயிங் 11 பார்ப்போம். சுப்மன் கில், நிதிஷ் ராணா, ராகுல் திரிபதி, தினேஷ் கார்த்திக், இயான் மார்கன், சுனில் நரேன், பேட் கமின்ஸ், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, நாகர்கோட்டி, லக்கி ஃபெர்குசன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஓரளவு டீசெண்டாக இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. சுப்மன் கில் மட்டும்தான் அந்த ஓப்பனிங் இறங்கினார். ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக சுனில் நரேன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ராகுல் திருப்பதி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இப்போ நிதிஷ் ராணா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில். ஸோ இது ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 2 பேருமே சுப்மன் கில் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு வர்றாரு, அதை நம்ம பார்க்க முடியுது. நிதிஷ் ராணா கலக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறாரு. அந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. ராகுல் திருப்பதியை பொறுத்தவரை அவர் எங்கே இறங்குறாருங்கிறது நமக்கு இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. போன மேட்ச்சில் லாஸ்ட்டில் தான் வந்தார், நம்ம அதை பார்க்கணும். சுனில் நரேனை ஒன்று இறக்குனாங்க. ஸோ இங்கே வந்து இதுதான் பிரச்சனை. ராகுல் திருப்பதிக்கான ஒரு இடம் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். பட் வந்து ஓப்பனிங் இறங்குவாரா இல்லை ஒன் இறங்குவாரா இல்லை லாஸ்ட்டில் தான் வருவாராங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அதை மாதிரி இறக்கும்போது இந்த பேட்ஸ்மேனுக்கு மென்டாலிட்டியே இதாகிருங்க. தினேஷ் கார்த்திக் போன மேட்ச் நல்லா ஒரு ஆடிட் பண்ணி ஆடினார். இயான் மார்கன் கொஞ்சம் இன்னும் இயான் மார்கன் கிட்டேருந்து ஒரு இங்கிலாந்து வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன், இங்கிலாந்து கேப்டன். ஸோ அவர்கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். இன்னும் அந்த ஐபிஎல்ல எதுவுமே பூர்த்தி ஆகலைங்கிறது தான் சொல்லி ஆகணும். சுனில் நரேனை பொறுத்தவரை 9.5 ட்ரீம் 11 இருக்கிறாரு. என்ன பவுலிங் ஆக்ஷன் மாற்றிட்டார். இப்போ விக்கெட் வந்து எடுக்கிறது இல்லை, பேட்டிங்கை நம்பி தான் இருக்குது. ஸோ பேட்டிங்கும் அந்த அளவு பெரிய அளவு கிடையாது. ஆண்ட்ரே ரசல் ஒருவேளை ஃபிட்டாக இருந்தால் நாளைக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. பேட் கமின்ஸ் நல்லா இப்போ பரவாயில்லைங்க. பேட் கமின்ஸ் பவுலிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாருங்க, விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அதை பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. வருண் சக்கரவர்த்தி ஒரு கீ பிளேயராக இருப்பார். நாகர்கோட்டி டீசெண்டாக போட்டிருக்காரு. லாக்கி ஃபெர்குசன் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர். ஸோ அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். போன மேட்ச் நல்லா அடின்னு அடிச்சிட்டாங்க. பட் பேட்டிங் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் 11 பார்ப்போம். ராபின் உத்தப்பா, பென் ஸ்டோக்ஸ், சஞ்சு சாம்சன், ஸ்டீவன் ஸ்மித், ஜாஸ் பட்லர், பிரியம் கர்க், ராகுல் டிவாட்டியா, ரோஃப்ரா ஆர்ச்சர், ஸ்ரேயாஸ் கோபால், வருண், கார்த்திக் தியாகி. ராபின் உத்தப்பா கொஞ்சம் டீசென்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பென் ஸ்டோக்ஸ் ஓப்பனராக ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. நிறைய பேர் அவருக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவருக்கு ஓப்பனிங் சரி கிடையாது, ஸோ அவர் மிடில் தான் ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மேட்ச் செஞ்சுரி அடித்து ப்ரூவ் பண்ணிட்டார். 2ஆம் மேட்ச் 50 ரன்ஸ் அடித்து ப்ரூவ் பண்ணி 2 விக்கெட்டும் எடுத்தாருங்க. ஸோ இப்போ தான் பென் ஸ்டோக்ஸோட ஃபார்முக்கே வந்துட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பென் ஸ்டோக்ஸோட ஃபார்ம் தான் ஆப்போனண்ட்டுக்கு பயங்கரமாக கதி கிளங்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சஞ்சு சாம்சன் செமையாக அடிச்சுட்டு இருக்கிறாரு. நான் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஷார்ஜா பிச்சில் மட்டும்தான் அடிப்பாருன்னு. இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகி துபாய் ஆகட்டும், அபுதாபி ஆகட்டும் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்டீவன் ஸ்மித் நான் கொஞ்சம் ஓரளவு பண்ணுறாருங்க. போன மேட்ச் நல்லா கொஞ்சம் டீசெண்டாக ஆடி கொடுத்தாரு. ஜோஸ் பட்லர் அதுக்கு என்னென்னா ஜோஸ் பட்லர் பொறுத்தவரை ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவருக்கான பிளேஸ் கிடைக்கலையோன்னு தான். இங்கே வந்து ராபின் உத்தப்பாவனால இல்லைன்னு வைங்களேன், பட்லர் அண்ட் பென் ஸ்டோக்ஸும் ஓப்பனிங் இறங்கியிருப்பாங்க. ஸோ ராபின் உத்தப்பாக்காக தான் அந்த ஆர்டரே சேஞ்ச் பண்ணாங்க. அதனால தான் ஒரு 5வது வராரு. மற்றபடி ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங் யூனிட் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை நம்பி தான் இருக்குங்கிறத தெரிவிச்சிங்கன்னா, ராகுல் டிவாட்டியா அண்ட் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து ரன்ஸு கட்டுப்படுத்துகிறாங்களே தவிர விக்கெட்
எடுக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நமக்கு ட்ரீம் 11 பொறுத்தவரை விக்கெட் டேக்கர்ஸ் தான் முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். நமக்கு அந்த விக்கெட் மூலமா வர பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால அந்த நம்ம ட்ரீம் 11க்கு யூஸ் ஆக மாட்டாங்க அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்ஸு. ஸோ 2 டீமுமே ஜெயிச்சாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பென் ஸ்டோக்ஸோட ஃபார்மோட ஓரளவு ஓங்கியிருக்கோங்கிறத மாதிரி நான் சொல்லுவேன். இங்கே வந்து ஆண்ட்ரே ரசல் வந்துட்டார் அப்படின்னா, ஆண்ட்ரே ரசல் வந்து அவரும் தன்னோட பழைய ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா போட்டி பயங்கரமாக இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ டாஸ் வின் பண்ணி டாஸ் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ். சூஸ் டு பவுல் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதோட மேட்ச் ப்ரிவியூ முடியுது. ஸோ இது வந்து மஸ்ட் வின் கேம். ஸோ யாராவது ஒருத்தர் வின் பண்ணாங்க, ஒருத்தங்க வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அடுத்து ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரீம் 11 பொறுத்தவரை நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதாவது ஈஸியாக கெஸ் பண்ணி அழகாக போட்டுடலாம். உங்களுக்கு கிரெடிட் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா கூட போதும், ஈஸியாக போட்டுடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வந்து தினேஷ் கார்த்திக், ஜோஸ் பட்லர் 3 பேருமே அவைலபிளாக இருந்தாலும் நாங்கள் சஞ்சு சாம்சன் மட்டும் எடுத்திருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் ஸ்டீவன் ஸ்மித், உத்தப்பா, சுப்மன் கில், நிதிஷ் ராணா, ஏன் மார்கன். ஆல்ரவுண்டர்ஸில் பென் ஸ்டோக்கு, ஜோஃப்ரா ஆர்ச்சர். பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி, ஃபெர்கசன், பேட் கமின்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேகேஆரில் அவங்க அடிக்கக்கூடிய 3 பேட்ஸ்மேன் தான் அடிப்பாங்க. ஸோ அந்த 3 பேருமே நான் எடுத்திருக்கிறேன். அண்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்கன்னா இந்த 3 பேர் தான் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு லாஸ்ட்டில் விளாண்ட எல்லா மேட்சும் பாருங்கள். ஸோ இந்த 3 பேர்கிட்ட இருந்து விக்கெட்ஸ்கள் நிறையா வந்திருக்கு. அண்ட் விக்கெட்ஸ் மூலியமாக பாயிண்ட்ஸும் வந்திருக்கு. இந்த 3 பேர்த்துக்கிட்ட இருந்தும் ரன்ஸ் வந்திருக்கு. ரன்ஸ் மூலியமாக நிறையா பாயிண்ட்ஸ் வந்திருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அண்டு வைஸ் கேப்டன் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ கேப்டனாக போட்டதுக்கு நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து 2 மேட்சாக நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வருது. பவுலிங்கு நான் போட்டுட்டு இருக்கிறாரு, விக்கெட்டு எடுக்கிறாரு. ஸோ இதை விட உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் வேணும்? இந்த பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே அவங்கள நம்பி தான் பவுலிங் யூனிட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சரை நம்பி தான் உங்களுக்கு பவுலிங் யூனிட்டு. ஸோ அதனால் நான் ஜோஃப்ரா ஆர்ச்சரை நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ இது அதாவது அவங்க வேறு யாருமே விக்கெட் எடுக்கிறது இல்லை. அந்த ராகுல் டிவாட்டி ஆகட்டும், ஸ்ரேயாஸ் கோபால் ஆகட்டும், ஆங்கிட் ராஜ்புட் ஆகட்டும், கார்த்திக் தியாகி ஆகட்டும், வாரன் அருண் ஆகட்டும், ஜெயதேவ் உன்கட் ஆகட்டும், விக்கெட் டேக்கர்ஸாக இல்லை. நமக்கு வந்து விக்கெட் டேக்கர்ஸ் நமக்கு அந்த பாயிண்ட் தான் முக்கியம். அதனால தான் இந்த 2 பேர் பவுலிங் போடுறாங்க. ஸோ 2 பேர்லேருந்து நமக்கு ஒரு நல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ நல்லா ஒரு பாயிண்ட்ஸ் வரும். சஞ்சு சாம்சனும் டீசெண்டாக பேட் பண்ணுவார், ஸ்டீவன் ஸ்மித்தும் டீசெண்டாக பேட் பண்ணுவார், ராபின் உத்தப்பவும் டீசெண்டாக பேட் பண்ணுவார். மொத்தத்தில் இந்த டீம் ஒரு பெரிய ஸ்மால் லீக்கும் நல்லாயிருக்கும், T20 கான்டெஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், கிராண்ட் லீக்கு ஒரு சேஃபான டீமுங்க. இந்த டீமை போட்டால் உங்களுக்கு லாஸே ஆகாது, அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஒருவேளை இந்த டீம் படி அடித்தா கூட உங்களுக்கு ஒரு பெரிய லக்கும் அடிக்கும். ஸோ இங்கே பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லக்கு. நீங்கள் கிராண்ட் லீக்கை தாராளமாக போடலாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சஞ்சு சாம்சன், ஜோஸ் பட்லர், ராபின் உத்தப்பா, சுப்மன் கில், நிதிஷ் ராணா, ஏன் மார்கன். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் பென் ஸ்டோக்ஸு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி, ஃபெர்கூசன், பேட் கமிங்ஸ். ஸோ இங்கே ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். நான் வந்து பட்லர் எடுத்திருக்கிறேன், ஸ்டீவன் ஸ்மித்தை விட்டுருக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்ரேயாஸ் கோபால் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உத்தப்பா ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ரேயாஸ் கோபாலை எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை ஸ்பின் அந்த பிச்சுக்கு எடுபட்டுச்சுன்னா, அந்த பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸ்பின்னு டியூலாம் இருக்குது. ஸோ டியூவில் ஸ்பின் எடுக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் கேப்டனாக சுப்மன் கில் போட்டிருக்கிறேன், வைஸ் கேப்டனாக சஞ்சு சாம்சன் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு கிராண்ட் லீக்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா அது சேஃபு. கிராண்ட் லீக்கில் டீம் ஒன்று செம சேஃபுங்க. அதை போட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்டு அது எட்வர்ட் அண்ட் ஸ்மால் லீக்கும் யூஸாக இருக்கும். இங்கே பாருங்களேன், அப்படியே இருக்கும். உங்களுக்கு 2 பேர் தான் பவுலிங் போடுவாங்க, 2 பேர் தான் விக்கெட் எடுப்பாங்க, பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரு. அண்ட் இங்கே இருக்க 3 பேர் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ 3 பேருமே எடுத்து இவங்க தாண்டி உங்களுக்கு யார் இருக்காங்க பவுலிங் ஆப்ஷன்னா, சுனில் நரேன் வந்து நான் போட மாட்டேங்கிறார். நான் சுனில் நரேன் அவரோட ஆக்ஷன் சேஞ்ச் ஆனது தான் நான் அவரை மேலே எனக்கு நம்பிக்கை வராமல் இருக்குது. ஸோ பேட்டிங் ஒரே மேட்ச் அடித்தார், அவ்வளோதான். அதனால் எனக்கு வந்து அந்த பெரிய அளவு அவர் மேலே இம்பேக்ட் கிரியேட் பண்ணலாங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எடுக்கிறத விட இந்த பிளேயர் நமக்கு இவ்வளோ பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி யோசிங்க. சரிங்களா? அதாவது சில நேரத்தில் பேட் கமிங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போயிருக்கிறாரு, விக்கெட் டேக்கர் இல்லாமலும் போயிருக்கிறாரு. பட் இப்போ பேட் கமிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது தான் நான் பார்க்குறேன்.
ஸோ பார்த்துக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் டீம் 1 டீம் 2 2 டீமில் நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. எதனால் அந்த 3 பேரை சொன்ன 6 கேகேஆரில் 6 பேர், ராஜஸ்தான் ராயல்ஸில் 5 பேர் சொல்லியிருக்கிறேங்கிறதையும் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் டீமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய கீழே வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் அதில் தான் ஆஃப்டர் டாஸ்க் அப்புறம் பிச் ரிப்போர்ட், பிளேயிங் 11 என்னோடய ஃபைனல் டீம் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் நோட்டிஃபிகேஷன் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன்.